திமுக பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களால பண்ண முடியாதது இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சட்டம் கொண்டு வந்ததுனால திமுக மட்டும்தான் பாதிப்பு இருக்கா? இந்தியா முழுவதும் வேற எங்கேயாவது இதுக்கு போராட்டம் நடத்துறாங்களா? அப்போ திமுகக்கு மட்டும் என்ன பிரச்சனை இருக்கு நான் கேட்குறேன். திமுகக்கு மட்டும் ஏன் பிரச்சனை இருக்கு? மற்ற மாநிலத்தில் போராட்டம் நடத்துறாங்களா? எதிர்ப்பு தெரிய வைக்கிறாங்களா? இல்ல. அப்போ இதுல தெளிவாக தெரியுது அவங்க அரசியல் மட்டும்தான் பண்றாங்க. தோல்வி பயம் அவங்களுக்கு எப்பவும் வந்துச்சு. அடுத்த தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் ஜெயிக்க போறதில்லை. இந்த தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்கு. அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியுது. திமுகவில் இருக்கிறவங்கள அத்தனை பேருக்கு தெரியுது. அதனால தான் இந்த மாதிரி செயல் பண்றாங்க. சரி, இன்னைக்கு நான் காலையில் வந்து போராட்டம் நடத்துனாங்கல்ல, நீங்களும் நான் சேர்ந்ததானே பார்த்தோம். பிளாஸ்டிக் பேண்டா இருக்குல்ல, லைட்டர் வச்சுட்டு பிளாஸ்டிக் தானே ஏற்றுனீங்க. முதலமைச்சருக்கு அது கூட தெரியாது பிளாஸ்டிக் பேன் இருக்கு. இந்த லட்சணத்தில் நீங்கள் மாநிலத்தை காப்பாற்ற போறீங்களா? ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இல்லாமல் நீங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா அப்போ மக்களுக்காக என்னத்தான் போராடுறீங்க? சும்மா ஒரு ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் இருக்கணும் பாருங்க, மக்கள் ஏமாத்துறதுக்காக நான் பாருங்க உங்களுக்காக நிற்கிறேன்னா. ஒரு பேசிக் காமன் சென்ஸ், பிளாஸ்டிக் இஸ் பேண்ட். பிளாஸ்டிக்கே நீங்கள் பத்து வைக்கிறீங்க, லைட்டர் வச்சுட்டு நீங்கள் பற்ற வைக்கிறீங்க. அப்போ இதுலேயே அவங்களுடைய செயல் எப்படி இருக்குது, மனநிலை எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. மகளிர் இடஒதுக்கீடு என்ற பேரில் மத்திய அரசு மறுவீர் சீரமைத்து கொண்டு வருவதில் நடிகர் கமல்ஹாசன் கருத்தை பதிவு செஞ்சது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அவர் பேசுவாருங்க. அவருக்கு வந்து திமுக தான் பதில் சொல்லணும். கமல் சார் அவர்களுக்கு அவர் இந்த தேர்தலில் போட்டியிடல. ஸோ அவர் பற்றி பேசணும்னு அவசியமே இல்லை. கடந்த கால சில நாட்களாக மாநிலங்களாக திமுக வந்து பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணுறது, பாஜக வந்து திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுறது. ஆனால் திமுக சில இடர்பாடுகள் ஏற்படும் போது கனிமொழி எம்பி வந்து டெல்லியில் போய் தன்னுடைய கருத்தில் போயிட்டு சரி செய்யப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து எல்லாரும் வந்து மூத்த தலைவர்கள் பார்த்துட்டு தகாத வார்த்தையால் பேசுகிறது அது பழக்கமாகி போச்சு. அவங்களுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லை, அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வயசுக்கு மரியாதை, அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு மரியாதை எதுவுமே கிடையாது. நாங்கள் இன்னி வரைக்கும் திமுக காரங்களை யாரும் பார்த்தாலும் நாங்கள் வந்து இவங்க தான் பேசிகிட்டு இருக்கோம். இவன் பேசுகிறதில்ல, வார்த்தையால் அவங்கள வர்ணிக்கிறது இல்லை. அரசியல் ரீதியாக மட்டும்தான் அவங்கள வந்து நாங்கள் விமர்சிக்கிறோம். நீங்கள் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சீங்க, எது செய்யலை, அது மட்டும்தான். என்ன செஞ்சுருக்கீங்க தானே கேட்குறோம். இது செஞ்சுருக்கோம் சொல்லுங்கள். நீங்கள் செய்யலை, அதுக்காக தான் இமீடியட்டாக திருப்பி எங்களுக்கு வந்து விரல் நீட்டி நீங்கள் பேசுகிறீங்க, எங்களை திட்டுறீங்க, எங்களை தகாத வார்த்தையால் நீங்கள் வர்ணிக்கிறீங்க. அப்போ நீங்கள் மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலை, அது அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து எங்கள் மேலே வந்து தேவையில்லாத பழி சுமக்கிறாங்க. இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசினார். அது எப்படி பேசினார்? என்ன வார்னிங் கொடுக்குறாரா, மிரட்டுறாரா? அப்போது இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் மட்டும்தான் மிரட்டிட்டு இருந்தாங்க. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து நீங்கள், பிரதமர் பார்த்து நீங்கள் மிரட்டுறீங்க. உங்கள் டோன் எப்படி இருக்குது? இன்றைக்கி வேற மாநிலத்திலேருந்து யாராவது முதலமைச்சர் பார்த்து மிரட்டினா திமுக காரங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? நாங்கள் இன்னும் ரியாக்ட் பண்ணலை. ஏன்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது மரியாதை, சரிங்களா? ஆனால் சுயமரியாதை சொல்லி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவருடைய ஆட்சி இருக்கும்போது இன்னைக்கு சுயமரியாதை மறந்துட்டு இந்த மாதிரி அவங்க வந்து தகாத வார்த்தை, ரொம்ப கேவலமான வார்த்தைகள் பயன்படுத்திட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் இந்த மாதிரி பேசும்போது டாக்டர் கலைஞருடைய திமுக எங்கே இருக்குது, எங்கே வந்து அவருடைய சேர்த்து புதைச்சி இவங்க வச்சுருக்காங்க, அவ்வளோதான்.